இழந்ததை தான் நம்ம திருப்பி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் இழக்கலை, எதையுமே நான் இழக்க விரும்பலை. ஆனால் எனக்கு பணம் வேணும். எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். நான் வந்து நல்லா உழைக்கிறேன், கடின உழைப்பு உழைக்கிறேன், எனக்கு பணம் வேணும்னு சொல்கிற காலம் போயிட்டு இன்றைக்கு நான் உழைக்க மாட்டேன், அதாவது ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்றாங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த ஏஎல்பியில் நீங்கள் என்னவா கருதுறீங்க? இது வந்து கிரகங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்போ எல்லாருக்குமே இந்த ஹார்ட் ஒர்க் சம்மந்தப்பட்டது ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம். நம்ம வாழ்க்கையில் பாதி பேர் எப்படின்னா கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும், அவனுக்கு வருமானமே வராது. சும்மா லைட்டாக உட்காந்துட்டு ஆர்டர் போடுவான், அவனுக்கு வருமானம் கிடைக்கும், அவருடைய ஜாதகம். இப்போ இந்த கடக லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணணும், வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறது செயல்படுவாங்க. ஆனால் வேலைக்கு ஆகாது, விட்டுட்டு போடா போன்னு தூக்கி போட்டு போவாங்க. அவங்களுக்கு பணம் வரும். அவன் டச் பண்ண தொட்டதெல்லாம் தொலங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இந்த கடக லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ, அதுவும் இந்த பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் வரும்போது ஸ்மார்ட் ஒர்க் லைட்டாக டச் பண்ணால் போதும், அவனுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகும். அந்த 3 வருட காலம் அப்படிங்கிறது இத்தனை நாளாக கடக லக்னம் ஆயிடுச்சு, நம்ம உழைச்சி தான் தீரணும், ஓடி தான் ஆகணும்னு கடந்த 6 வருஷமாக ஓடி இருப்பான், உழைச்சிருப்பான், மாடாக இது பண்ணியிருப்பான், எந்த வருமானமும் கிடைக்காது, எதுவுமே அவனுக்கு நடக்காது. ஆனால் அடுத்த அந்த கிரகங்கள் இந்த புதனுடைய நட்சத்திர புள்ளி வரும்போது அவனுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். நீ ஒரு தகவலை அடுத்தவங்களுக்கு சொல்கிறது மூலமாக பணம் கிடைக்குமான்னு அவருக்கு கிடைக்கும்.